வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு ஆப்பிளை துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடை ஹீட் ஆகட்டும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த ஆப்பிளை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிளை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துருவிய ஆப்பிள் பாருங்க, இது ஒரு 5 minutes நல்லா வதங்கட்டும். ஆப்பிள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை 1/2 கப் எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி பவுலில் அரைச்சிக்கலாம். இதை பொடியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு ஆப்பிள். இப்போது சர்க்கரை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ ஆப்பிள் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 minutes நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரையட்டும் நல்லா. பாருங்கள், வேர்க்கடலை பவுடர் பண்ணிக்கினேன். சர்க்கரை கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வேர்க்கடலை பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இது நீங்கள் 10 minutesல செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் 1/2 கப் யூஸ் பண்ணுறேன். அதையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதையும் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் அரைச்சதை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை கோகோனட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் அதை 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்கான பேஸில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது பாதாம் ஃப்ளேக்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நெய் கொஞ்சம் தடவி இருக்கேன். பாருங்க, இது இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour நல்லா
ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஆப்பிள் கோகோனட் பர்ஃபி. இப்போ இன்னும் கொஞ்சம் பாதாம் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கட் பண்ண வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் தூள்களை போட்டு பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் கோகோனட் பர்ஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.